ஏதோ நெருப்பு இல்லாம புகையாதும்பாங்க. அது மாதிரி ஏதோ விசிகாவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா விலகியது குறித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். புரியல. திமுக கூட்டத்தில் எப்ப பிரச்சனை நடந்தாலுமே திருமாவளவனை குறிப்பிட்டு பாக்குறாங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது திருமாவளவன் நண்பர். திருமாவளவன் போய் ஒரு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். சமீப காலமா பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஏதோ குழப்பத்தில் இருக்கிறது போல தெரியுது. இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணியில இருந்துகிட்டு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக அவர் மது ஒழிப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாரு, மாநாடுலாம் நடத்தினார். பட் அவரை சேர்ந்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு திமுகவிற்கு திருமாவளவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில உருவாக்கி வருது. அவர் என்னதான் மறுத்தாலும் ஏதோ நெருப்பு இல்லாம புகையாதும்பாங்க. அது மாதிரி ஏதோ நெருடர்கள் இருக்கலாம். அது கத்திரிக்காய் புத்தினா சந்தைக்கு வந்துதான் ஆகணும். இல்ல, திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய இருக்கிறது. எங்க கூட்டணி பலமான கூட்டணியாக வர்ற தேர்தலில் வர இருக்கிறது. எங்க கூட எப்படி கம்யூனிஸ்ட் வைப்பாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு? வேற யார் இருக்காங்க? காங்கிரஸ் தான் வரணும். காங்கிரஸ் வந்தா ரைட்டு. அதிமுக பெரும்பாலான கருத்து கட்சி ஒன்றிணைணும் அப்படின்ட்டு பொதுக்குழு நடந்திருக்கு. ஏற்கனவே மாவட்ட வாரியா நிர்வாகிகளை சந்திப்போம், பல்வேறு குழப்பங்கள் அடிதெல்லாம் நடந்துச்சு. தொடர்ந்து பொதுமக்களை சந்திப்போம், சூறாவளி சுற்றுப்பணம் செய்வோம்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியம்? நிறைய போலீஸ் பாதுகாப்போட தான் அவர் செல்லணும் எல்லா இடத்துக்கும் சென்றா. ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கிட்ட அவரு நீங்க பாத்தீங்க அந்த கூட்டங்கள்ல எல்லாம் அவங்க கட்சி பட்ட பாடு, அதற்கெல்லாம் காரணமே அவர் தாங்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும். அவர் அவங்க கட்சி கூட்டத்திற்கும் மக்களை சந்திக்கிறப்ப அவரது கட்சிக்காரர்களிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவருக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன். சரி, அதுல ஒண்ணு எனக்கு திருமாவளவனுக்கு அழுத்தம் தரப்படுறதா தெரியல. அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமாவளவன் அவர்கள் அதை சரியா கையாளவில்லைன்னு நினைக்கிறேன். அவர் எதை முளையிலே கிள்ளி இருக்கணும். இதெல்லாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.